உலக வரலாற்றின் இறுதி அத்தியாயம் எழுதப்படும்போது மனிதகுலம் இதுவரை கண்டிராத ஒரு மர்மமான நிகழ்வை பைபிளின் வெளிப்படுத்துதல் புத்தகம் நமக்கு விவரிக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் இருண்ட ஆட்சி பூமியை தன் பிடிக்குள் வைத்திருக்கும் அந்த இக்கட்டான காலத்தில் எருசலேமின் வீதிகளில் 2 நபர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய நேரடி அதிகாரத்தை பெற்ற 2 சாட்சிகள். சணல் துணி அணிந்த இவர்களுடைய தோற்றம் மனந்திரும்புதலின் அடையாளமாக இருக்கும். பைபிள் சொல்கிறபடி இந்த 2 தீர்க்கதரிசிகளும் சரியாக 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இவர்களை பற்றி வெளிப்படுத்துதல் புத்தகம் சொல்லும்போது பூமியின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் என்றும் 2 விளக்கு தண்டுகள் என்றும் அடையாளப்படுத்துகிறது. இவர்கள் யார் என்ற கேள்விக்கு பல பதில்கள் இருந்தாலும் இவர்களுடைய செயல்கள் அப்படியே மூசேயையும் எலியாவையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வல்லமை மிகவும் அமானுஷ்யமானது. இவர்களை யாராவது துன்பப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ நினைத்தால் இவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிரிகளை பட்சிக்கும் என்று பைபிள் எச்சரிக்கிறது. இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் அந்த 3.5 ஆண்டுகள் பூமியில் மழையே பெய்யாதபடி வானத்தை அடைக்க இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அது மட்டுமல்லாமல் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியை பலவிதமான வாதைகளால் வதைக்கவும் இவர்களுக்கு வல்லமை அளிக்கப்பட்டிருக்கும். இது அந்தி கிறிஸ்துவின் பொய் அற்புதங்களுக்கு எதிரான தேவனுடைய உண்மையான யுத்தமாக இருக்கும். இவர்களுடைய சாட்சி கொடுத்து முடிக்கும் வரை இவர்களை யாராலும் தொட முடியாது. ஆனால் இவர்களுடைய காலம் முடிந்த பிறகு பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் இவர்களோடு யுத்தம் பண்ணி இவர்களை கொலை செய்யும். இந்த 2 சாட்சிகளும் எருசலேமின் வீதிகளில் பிணங்களாக கிடப்பார்கள். இவர்களால் வதைக்கப்பட்டதாக நினைத்த உலக மக்கள் இவர்களுடைய மரணத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி பண்டிகை கொண்டாடுவது போல கொண்டாடுவார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இவர்களுடைய சடலங்களை 3.5 நாட்களாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று வெளிப்படுத்துதல் புத்தகம் துல்லியமாக கூறுகிறது. ஆனால் உலகத்தின் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்காது. சரியாக 3.5 நாட்களுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடக்கும். தேவனிடமிருந்து வந்த ஜீவ சுவாசம் அந்த 2 பிணங்களுக்குள் பிரவேசிக்கும். உலகமே நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் காலூன்றி எழுந்து நிற்பார்கள். இதை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாத மரண பயம் உண்டாகும். அப்போது வானத்திலிருந்து ஒரு பலத்த சத்தம், "இங்கே ஏறி வாருங்கள்" என்று இவர்களை அழைக்கும். உடனே அவர்கள் மேகங்கள் சூழ தங்கள் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பரலோகத்திற்கு ஏறிச் செல்வார்கள். அந்த கணமே பூமியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். எருசலேம் நகரத்தின் 10ல் 1 பங்கு இடிந்து விழும். அந்த நிலநடுக்கத்தில் 7000 பேர் மடிவார்கள் என்று பைபிள் கூறுகிறது. பிழைத்திருந்தவர்கள் பயந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இது அந்தி கிறிஸ்துவின் வீழ்ச்சிக்கான தொடக்கம். வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் இந்த 2 சாட்சிகளின் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. எவ்வளவு பெரிய அந்தகாரம் சூழ்ந்தாலும் தேவன் தம்முடைய உண்மையை சொல்ல சாட்சிகளை எப்போதும் வைத்திருப்பார். மரணமே வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நித்தியமான உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு இவர்களே அத்தாட்சி. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாக நடக்கப் போகும் இந்த நிகழ்வுகள் நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலத்தை நமக்கு உணர்த்துகின்றன. சத்தியம் ஒருபோதும் தோற்பதில்லை. அது மரித்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் என்பதுதான் இந்த 2 சாட்சிகளின் வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடம்.